2012இல் இவர் கற்க மற்றும் உங்கள் அன்புள்ள என்ற 2 குறும்படங்களை இயக்கினார். அதில் உங்கள் அன்புள்ள என்ற குறும்படம் நாகர்கோயில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தால் முதல் பரிசு பெற்றது. அதே வருடம் சென்னை யாழ் விருதுகளில் இடம் பிடித்து தனித்துவம் பெற்ற சிறந்த குறும்படமாக விருதை வென்றது. 2015இல் உலக சினிமா பற்றிய பார்வையை சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட் என்ற யூடியூப் சேனல் வழியே மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி வருபவர். அதை இன்று வரை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருப்பவர். 2016இல் தான் வசிக்கும் திருநின்ற ஊரில் ஃபிலிம் கிளப் ஒன்றை உருவாக்கி அதன் வழியே உலக சினிமாவை திரையிட்டு அதை உள்ளூர் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் பணியையும் செய்து வருபவர். 2018இல் கைவ் விருதினை உருவாக்கி அதன் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் ஒருங்கிணைப்பாளராக இன்று வரை செயல்பட்டு வரும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்சின் தலைவர் திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அன்புடன் வரவேற்புரை வழங்கிட அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய படைப்பாளிகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, நடிகர் நடிகைகளே, இந்த கைவின் 2025ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஒரு 4 விஷயம் பேசணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கேன். இது திரும்ப திரும்ப எப்போவுமே நான் பேசுகிறது தான். பட் ஒரு மேடையிலையும் சில விஷயங்களை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விருது துவங்கின இடம் ஒரு கோபம், ஒரு தனி மனிதனோட கோபம். அந்த கோபத்தோட நீட்சி தான் இந்த விருது. ஜஸ்ட் ஒரு 2018இல் ஒரு சின்ன கோபம், அந்த கோபத்தோட நீட்சி தான் இந்த விருது. ஆக்சுவலாக இந்த விருது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் அப்படின்றது பெருசாக அதுவும் புதுசாலாம் உட்காந்து நாங்கள் யோசிக்கல. ஆஸ்கரில் என்ன மாதிரி கேட்டகரிஸ் கொடுத்தாங்களோ சேம் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் தான் நான் இங்கே அப்படியே வி ஹவ் பீன் காப்பிட். என்னோட இன்ஸ்பயர்லாம் சொல்ல வேணாம். எனக்கு ஆஸ்கர் தான் மிக முக்கியமான தூண்டுதலாக இருந்தது. அவங்க தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷனாக இருந்தப்பட்டது. ஸோ அங்கே கொடுக்குற கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி தான் நான் டோட்டலாக இங்கே கேட்டகரிஸை ஃபிக்ஸ் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ எங்களோட இதில் மிக முக்கியமானதாக நான் எப்போவுமே நம்பக்கூடிய விஷயம், எப்போவுமே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம், பரிந்துரையை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஒரு நபர். ஏன்னா எந்த ஒரு விருதாக இருந்தாலும் அது பரிந்துரை இல்லாமல் கொடுத்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப ஆழமாக நான் நம்புகிற நபர். ஏன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு நிறைய படம் 200 படம் மேலே வருது அப்படின்னும் போது அதில் குறிப்பிட்ட சில படங்கள் பரிந்துரை குழுவால் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரப்படுது விருதுக்கு. ஸோ இதில் அந்த படங்களில் இவங்கெல்லாம் சிறந்த கேட்டகரிஸில் உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வராங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கொண்டு வர விஷயங்கள், அப்படி கொண்டு வர நாமினிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்ட க்ரைட்டீரியாவுக்கு உகந்தவங்களாக கரெக்டாக இருக்காங்களான்றது தான் எங்களோட பாயிண்ட். ஸோ அப்படி அது உட்படும் பொழுது நாங்கள் அவங்கள தான் நாமினிஸாக நாங்கள் உள்ளே கொண்டு வரோங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ரெண்டாவது மிக முக்கியமாக இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பரிந்துரை என்பதே வேறு மாதிரி விஷயமாக மாறிடுச்சு. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயம், எனக்கு அதில் வருத்தம் எப்போவுமே உண்டு. ஒரு காலகட்டத்தில் பரிந்துரை இல்லாமல் விருது கொடுத்துட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி நிறைய விருது வழங்குகளால் பரிந்துரைன்றது கொண்டு வராங்க. பட் அது எதுக்காக கொண்டு வரப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா சும்மா ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயரையும் பேசினேன், நான் இந்த வருஷமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுகிற கருத்து என்னுடைய கருத்து இல்லை. லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அதில் கலந்துக்கிட்ட ஒரு நடிகர் பேசியதை தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இங்கே நாமினேஷன் சொல்கிறாங்க. நாமினேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 5-6 பேரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த இதில் ஃபங்க்ஷன் இருக்குது சார், இந்த மாதிரி இங்கே நாமினேட்டாக இருக்கீங்க. சாரி சார், அந்த டேட்ஸில் அவைலபிள் இல்லை. சரி, 2வது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 3வது 4வது, இதில் 5வது யார் வராங்களோ அவங்களுக்கு விருதை கொடுத்துட்டு போயிடுறாங்கன்றது நான் சொல்லலைங்க. இது ஒரு நடிகர் மேடை ஏறி சொன்ன உண்மை. இது என் கருத்து இல்லை, எனக்கே அப்போ தான் தெரியும். அதனால தான் இங்கே நான் எப்போ நான் நிறைய இடத்துல பரிந்துரைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லும் போது யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் அப்படின்றது உண்மை நான் அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே பரிந்துரைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பரிந்துரைக்கிறது எங்களால் எந்த இடத்துலையுமே கைவ் அதுக்கு செவி சாய்க்காது. ஏன்னா
தலையும் வணங்காது. கெய்புக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியான்றதுக்கான விஷயம் மட்டும்தான், அதுக்குள்ளே யார் வராங்க அவ்வளோதான் வந்து எங்களுடைய முக்கியமான வந்து நோக்கம். அதை மட்டும் தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம். ரெண்டாவது வந்து மிக முக்கியமாக உலகில் வந்து தலை சிறந்த விருதுகளாக, நீங்கள் ஆஸ்கர் தான் தலை சிறந்த விருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் தலை சிறந்ததுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கிற விஷயம் இந்த உலகளாவியில் ஒரு சிந்தனை தான் வச்சுக்கோங்களேன். எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆஸ்கரை விடுங்க, ஃப்ரான்ஸில் கொடுக்க சீசர் அவார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இட்டாலியில் கொடுக்கப்படுற டெல்டின் அவார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த விருதாக இருந்தாலும் பரிந்துரை இல்லாமல் அவங்க விருது கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயத்துலையும் ஒரு வருஷமும் எவ்வளோ பேர் வந்து படத்தில் வந்து நடிக்கிறாங்க, எவ்வளோ டெக்னிக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதில் குறிப்பிட்ட ஒருத்தங்க அப்படின்னும் போது அது அந்த விருதுக்கு உட்பட்டு எப்படி இருக்குன்றத எல்லா விருதுகளுமே கொடுக்குற அமைப்புமே அதை பண்ணிட்டு தான் இருக்குது உலகம் ஃபுல்லான்றது நான் பதிவிட்டுக்கிறேங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பேசணும். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ஆக்சுவலாக வந்து டாப் கண்டெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த விருதுலையும் கிடையாது, நாங்கள் கொண்டு வந்தது தான். ஆக்சுவலாக வந்து இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்குமே கேட்டாங்க. இது வந்து பேர் சொல்லி சொல்லலாம், பட்டணம் ரஷி சார் கேட்டார், என்ன இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் வேணுமா, இந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் வேணுமா, இந்த அளவுக்கு நீங்கள் போகணுமா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சார். இப்போது அதோட பதிலாக நான் என்ன சொல்லணுன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 5 பேர் போட்டியிடுறாங்க. ஒரு 5 பேர் போட்டியிடும் போது ஒரு விருது வழங்கும் அந்த நடுவர் குழுவில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒரு 2 பேர் வந்து டைட்டராக வந்து நிற்பாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பாயிண்டில் விருது போகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த 2 பேர் வந்து நின்னாங்க இல்லைங்களா, அந்த 2 பேருமே இன்னும் முக்கியமான நபராக நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு 5 பேர் போட்டிக்கிட்டாங்க, நாமினேட் ஆனாங்க, அதில் 2 பேர் டாப் கண்டெண்டராக வராங்க. அப்படின்றது மிக முக்கியமாக நான் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, விருதை பெற போகிறவங்களுக்கு தனக்கு யார் வந்து டஃப் கொடுத்தாங்கன்றது தெரியணும். அதே மாதிரி ஒருவேளை அவங்க விருது வாங்காமல் போனாலும் நான் யாருக்கு டஃப் கொடுத்தவங்களா இருந்தன்றது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த டாப் கண்டெண்டோட மிக முக்கியமான நோக்கங்க. ஏன்னா இது வந்து முக்கியமானதாக வந்து நான் கருதுனால தான் அதை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இதில் இன்னொரு இது நடக்குமாலாம் தெரியாது, ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடந்துடுமான்னு. என்னோட ஆசை என்னென்னா, அது நான் ஃபைனலாக சொல்கிறேன். எஸ், ஐ வில் கம் பேக் ஃபார் தட். எஸ், 3வது பெர்செப்ஷனுங்க. உள்ளார்ந்த பார்வை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் கடைபிடிக்கிற ஒரே அரசியல் உள்ளார்ந்த பார்வைக்கான அரசியல் தான். பெர்செப்ஷன் வைஸ் இப்போ அந்த குழுவில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வச்ச க்ரைட்டீரியாவுக்கு இந்த படம் அவங்களுக்கு வந்து உகந்தது இல்லை, கருத்தியல் ரீதியாகவோ இல்லை ஃபிலிம் உகந்தது இல்லைன்னும் போது உகந்தது இல்லை தான். ஒருவேளை தட் இஸ் ஃபைன் அப்படின்னும் போது அவங்க உள்ளே வச்சுருவாங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நான் தைரியமாகவே சொல்லக்கூடிய நபர் தான். சென்ற ஆண்டு இதே ஆண்டு வெளியான ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலி ஹிட் ஃபிலிம், ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப டாப் கிளாஸ், பயங்கரமான பாராட்ட பெற்ற படம், வசூல் ரீதியாக வெற்றி அடைந்த படம். அந்த படம் எங்களோட நாமினேஷன் இதில் வரலை. அதே மாதிரி இந்த வருடத்தோட இறுதியில் வந்த ஒரு படம், பல பேரால் கொண்டாடப்பட்ட படம், அந்த படமும் நாமினேஷனில் வரலை. இங்கே அப்படி வரலை அப்படின்றனால அந்த படங்கள் சொந்த படம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்றது கிடையாது. ஒருவேளை நீங்கள் அந்த படத்தெல்லாம் தேர்ந்தெடுக்க தெரியலையா அப்படின்றதும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, எங்களுடைய வே ஆஃப் அந்த நான் சிம்பிளாக சொல்லணும்னா, அது வந்து கரெக்டான வேர்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, க்ரைட்டீரியா ஆஃப் அவார்ட்ஸில் சொல்கிறது தான் பெர்செப்ஷன். எங்களோட கருத்தியல் ரீதியாக அது சரியில்லாமல் இருக்கலாம், ஃபிலிம் ரீதியாக அது சரியில்லாமல் போகலாம். அதனால் அந்த படங்கள் உள்ளே வரலை, அவ்வளோதான். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கப்படியும் நாங்கள் அதை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா இங்கே நிறைய பேர் கூட எங்களை கேள்வி கேட்டாங்க, இல்லை இந்த மாதிரி படங்களை முக்கியமான 2-3 படங்களை நீங்கள் உள்ளே வைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, அது எங்களோட குழுக்குள்ளே அது செட் ஆகல, அதனால் வைக்கலை. ஏன்னா எங்களோட க்ரைட்டீரியாக்குள்ளே வரலை அப்படின்றத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பெர்செப்ஷன்ஸ் ஆல்வேஸ் டிஃபர்ஸ் மேன் டு மேன், பர்சன் டு பர்சன் அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேங்க. நெக்ஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் கவுன்சிங்கன்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த வந்து அமிச்சதில் வந்து சின்ஸ் 2018 we are honoring ஃபிலிம் ப்ரொஃபஷனல்ஸ் த்ரூ கைப் அவார்ட்ஸ்ன்ற ஒரு இதுதான் அமைச்சிருந்தேன். நான் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிஸ்ன்னு போடலை, ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்ன்னு போடல, பிகாஸ் we are all ப்ரொஃபஷனல்ஸ். இங்கே எல்லாருமே நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, சினிமாக்காரனா வந்து செலிபிரிட்டி ஃபெட்டர்னிட்டி, we are also ப்ரொஃபஷனல். நான் இங்கே இருக்க நம்ம எல்லாருமே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு அந்த ப்ரொஃபஷனை திறம்பட செய்கிறீங்க. ஸோ அப்படின்னும் போது we are all ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதில் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து நான் விட்டு கொடுக்கறது இல்லை. தட்ஸ் வை நான் அந்த வேர்டை வந்து எனக்கு விட்டு கொடுக்காம ஃபிலிம் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த வார்த்தையை வந்து அதில் பயன்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் விருது மட்டும் இல்லை, எங்கள் விருது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய அமைப்பு தான். பட் ஆனால் நாங்கள் ரொம்ப முக்கியமாக நிற்கிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படைப்பாளி பக்கம் மட்டும்தான் நிற்போம். எங்களுக்கு படைப்பாளி தான் பேஸ். படைப்பாளியை தாண்டி இது இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னதான் வந்து இது வந்து எனக்கு வந்து பயங்கரமான விமர்சனம் எங்கள் மேலே, நீங்கள் எப்போ எடுத்தாலும் தனியாகவே போக மாட்டீங்க,
அதாவது வந்து ஒரு எனி கேட்டகரி, ஒரு சவுண்டோ, ஒரு சவுண்ட் மிக்சிங்கோ, எடிட்டிங்கோ, சினிமாட்டோகிராஃபியோ, தனியாக ஒரு இடத்துல எங்களுக்குன்னு நீங்கள் வந்து உங்களோட நாமினிஸ்குள்ளே இருக்க மாட்டேது. அதுவும் வந்து ஒரே குறிப்பிட்ட ஒரு 10-12 படம் வருது, அதுக்குள்ளேயே தான் போட்டி வருதுன்ற ஒரு விமர்சனம் எங்கள் மேலே வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, நாங்கள் வந்து கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு கிரியேட்டர் ஒரு படத்தை எடுக்கிறார் அப்படின்னும் போது அவரோட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு அங்கே இருக்கிற 22 கேட்டகரிஸ் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க உள்ளே வராங்க. பிகாஸ் ஒரு கிரியேட்டர் தான் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு சொல்கிறது அந்த டேரக்டர் தான், இந்த இடத்துல இந்த மாதிரி சவுண்ட் டிசைன் வேணும்னு சொல்கிறது ஒரு டேரக்டர் தான், எடிட்டர் இந்த மாதிரி கட் பண்ண எனக்கு இப்படி வேணும் கேட்குறது டேரக்டர் தான். ஸோ அவங்க சொன்ன அப்புறமா தான் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. பட் அந்த கோர் ஐடியா யாரோடதுன்னா கிரியேட்டர் தான். ஸோ கிரியேட்டர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். மிக முக்கியமாக சினிமா துறையில் டேரக்டர்ஸை விட்டுறவே கூடாது. அவங்க இல்லாமல் படைப்பாளிகள் இல்லாமல் நடிகரோ நடிகைகளோ என்னப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அவங்க தான் மூல உதாரணம் அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாக நம்பக்கூடிய ஆள். பட் அதுக்காக வந்து எங்களுக்கு திறமை இல்லை. நிறைய பேர் என்னை கேட்ட கேள்வி, நாங்கள் அப்படி போவே இல்லைங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, you are all everybody's talent, but the thing is based from the director அப்படின்றது எங்களோட தாழ்மையான கருத்துங்க. நெக்ஸ்ட், எனக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்ட வந்து கேள்வி வந்து என்னென்னா, சரி அவார்டு ஓகே வந்து வாங்குறோம், யார் அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. பெரிய ஆட்கள் வருவாங்களா, அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கும்போது நாங்கள் சொன்னேன், இல்லைங்க சார் நீங்கள் வாங்க, நாங்கள் தான் அவார்டு கொடுப்போம், நாங்கள் எங்கள் டீமில் இருக்கவங்க அவார்டு கொடுப்போன்றதே நான் சொல்லியிருந்தேன். சில பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சினித்துறையில் இருந்தவங்க இருந்தாலும் அவங்கள வச்சு நான் அவார்டு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல நான் விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு விருது வந்து எந்த இடத்துல முழுமை பெறுதுன்னா, ஒரு விருது கொடுக்குற அமைப்புனால அந்த விருது முழுமை பெறுதா அப்படின்னா இல்லை, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இல்லை ஒரு வேளை விருது வாங்குறவங்க அதனால் வந்து அந்த விருது முழுமை பெறுதானா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பேசிஸில் அந்த விருது கொடுக்கப்படுது அதுதான் அந்த விருதுக்கு பெருமை. அதை யார் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை. வாட் பேசிஸ் த அவார்ட் ஹஸ் பின் கிவன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தென் ஹூ இஸ் த பிரசன்டர் ஆர் ஹூ இஸ் த ரிசீவர் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.